ஃப்ரெண்ட்ஸ் இப்போ படம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இன்ட்ரோலாம் போகிறாங்க. நான் படம் முடிய வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க டான்ஸ் சேர்க்க போகிறேன். ரெக்கார்ட் பண்ணி ஃபோனில் பார்த்துருவோன்ட்டு அத்தாவுக்கே பிடிக்காது என்னது ரெக்கார்ட் பண்ணுறது. கராஜி ரெக்கார்ட் பண்ணாலும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த இன்டர்வியூ வந்துடும். அதுக்கப்புறம் எதுக்கு போட மாட்டேங்கிறான்னு தெரியல. உனக்கு பிடிக்கிட்டு கிட்ட உட்காந்து நான் படமே புரியலையே. டிமாண்டிக்கெல்லாம் ரஜினி படமா ட்ரை பண்ணுமா? இந்த 3 பேரும் எங்கள் ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அமேசான் ப்ரைம்னு வரும் போல ஃப்ரெண்ட்ஸ். இன்டர்வல் முடிஞ்சோடனே நான் வந்து வீடியோ கட் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என்னால் வந்து வீடியோ போட முடியாது. ஏன்னா வந்து இது கட் பண்ணிடுவாங்க, இது பண்ணிடுவாங்க, போட முடியாது. சாட்சியா முருகன் இங்க இருக்காரு. மதுரை மாவட்டம் மதுரை மாநகர மக்கள் தொட்டதெல்லாம் தொடங்கணும். நான் நினைச்ச காரியம் எல்லாமே நிறைவேறணும். 2 வருஷமா என்னை வச்சு செஞ்சிட்டேன். உன் புள்ளியால முடியலப்பா. உன் கண்ணை திறந்து, உன் வாயும் திறந்து, உன் சன்னுக்கு கருணை காட்டுப்பா. 20 கிலோமீட்டர் தாண்டி மாரியம்மன் கோயில்ல பூமதி திருவிழா. எல்லாரும் நகநட்டோட குடும்பமா வருவாங்க. நான் நிறைய ஆசைப்படல. ஏதோ 10 20 சவரம் அடிச்சா மட்டும் போதும். அதான் உன்கிட்ட உத்தரவு கேட்டு போலான்னு வந்தேன். பள்ளி உத்தரவு கொடுத்தாதான் நான் இங்கிருந்து போவேன். சார் வணக்கம் சார். என் பையனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அதான் அப்படியே குலசாமி கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வரலான்னு போய்கிட்டு இருக்கேன் சார். குலசாமி 4 பேரையும் ஒரே பைக்கில் வர சொல்லிச்சா? ஆமாம் சார். எது? அப்படி இல்லை சார். சொல்லுங்க சார். இந்தாங்க சார். என்னது? ஏற்கனவே 2 இடத்துல பிடிச்சிட்டாங்க. ஒரு சின்ன அன்பளிப்பு. இது என்ன ஓவர் லக்கேஜ்? அது புதுக்கோட்டை சிட்டிக்குள்ள ஒரே தண்ணி பிரச்சனையா இருக்கு சார். அதான் ஊருக்கு போயிட்டு வரும்போது அப்படியே இதையும் எடுத்துட்டு போய் அழைச்சிட்டு வந்துருந்தேன். ஓ, காலையில யாரும் என்ன சாப்பிடல சார். ஒய்ப்புக்கு வேற ஒரே தலைவலி. ஒய்ப்புனால தலைவலி தானே சார். ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க் யூ அங்கிள். எனக்கு சேர்த்து சாமி கும்பிட்டுக்கோ. சேஃப்டியா போ. தேங்க்யூ சார். வரேன் சார். ஏய் சீக்கிரம் பாருங்கடா. நசனசன் இந்த முடிச்சினே. சொத்தை சேர்த்து வைக்கிறது மட்டும் சேமிக்கல, சொத்தை சேர்த்து வைக்கிறதும் சேமிக்கல. என்னென்னவா சுத்தத்துக்குள்ளேயே தோத்து போக தயாரா இருக்கணும். யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஓஹோ, அப்படியா? போதுமா? அம்மா, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இந்த சொந்தக்காரங்க மாதிரி வீணா போனவங்க எவனுமே கிடையாது. நம்மளை வாழ விட மாட்டாங்க, சாகவும் விட மாட்டாங்க.
அவனுங்களுக்கு எல்லாத்துலயும் நம்ம தோத்துக்கிட்டே இருக்கணும், அவனுங்க நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி வசனம் எழுதுறவங்க எல்லாம் கையை பிடிச்சு ஓடிக்கணும். சொந்தமா சொந்தம், மண்ணாங்கட்டி சொந்தம். ஏய், வண்டியா இரு.